الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற விடுமுறை நாளை பயன்படுத்தி அவனுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், குடும்பவியல் மாநாட்டிலே கலந்து கொண்டு இஸ்லாம் சொல்லுகின்ற குடும்ப வாழ்க்கையை படிக்க வேண்டும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் இஸ்லாமியமயப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே நானும் நீங்களும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தினூடாக அவனுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை படித்து தருகிறான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு வெறுமனே இந்த இடத்திலே ஒன்று கூடினோம், எங்களுக்கு நினைத்த பிரகாரம் கலைந்து சென்றோம் என்று இல்லாமல், இந்த இடத்திலிருந்து எவைகளையெல்லாம் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை என்று படிக்கிறோமோ அவைகளை முடிந்த அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால், அப்படிப்பட்ட உயர்ந்த மாற்றத்தை தான் இந்த மாநாடு எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது. படைத்தவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும் அதுதான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த இடத்திலே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை வழிநடாத்துவதற்கு கணவன் மனைவி என்று ஆரம்பிக்கின்ற, பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று ஆரம்பிக்கின்ற இந்த குடும்ப கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட வழிகாட்டல்களை காட்டி தந்தார்கள் என்பதை படித்து அதனூடாகவும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாத்தை கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற இந்த அறிவுரையோடு என்னுடைய தலைப்புக்கு நான் வருகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் எடுத்து நோக்கினால் வித்தியாசமானதும் ஆச்சரியமானதும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்த முடிந்ததுமான அற்புதமான வழிகாட்டல்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வழிமுறை என்பதை நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை வழிகாட்டலை படிக்கின்ற ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. சுருக்கம், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு குடும்பம் கணவன் மனைவியின் மூலம் ஆரம்பிக்கின்ற அந்த குடும்ப உறவு சீர்பெற்று விட்டால் இந்த உலகமே சீரடையும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த குடும்பம் சீரழிந்து விட்டால் இந்த உலகமே வீணாகிவிடும் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே நாங்கள் சுருக்கமாக நேற்றைய தினம் படித்த ஒரு விடயம்தான் இந்த உலக வாழ்க்கையின் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி கட்டுக்கோப்பான ஒரு இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையினூடாக பேணப்படுகிறது என்ற செய்தியை படித்தோம். அங்கிருந்து ஆரம்பிக்கிற நானும் நீங்களும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் குடும்ப வாழ்க்கையிலிருந்து என்ன வழிகாட்டல் இருக்கிறது? இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஆண் மக்கள் அறிவது போன்று பெண் மக்களும் இந்த பகுதியை அறிய வேண்டும். இந்த இரண்டு கைகளும் ஒன்றோடு ஒன்று சேருகின்ற பொழுது எப்படி சத்தம் வருமோ அதே போன்றுதான் கணவன் என்ற ஆண்மகனும் மனைவி என்ற பெண்மணியும் ஒன்றோடொன்று புரிந்துணர்வோடு வாழுகின்ற பொழுது சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை கட்டியெழுப்ப முடியும் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்த வேண்டும்.
இந்த சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிகாட்டலை பாருங்கள். இஸ்தௌசு பின் நிசா, ஆண்களை விழித்துத்தான் சொன்னார்கள், பெண்களுக்கு நீங்கள் நல்லதை நாடுங்கள் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு உலகம் பெண்ணுரிமைவாதம் பேசுகின்றது. ஆண்களுக்கு சமத்துவமாக பெண்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று பேசுகின்றது. ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ ஆணுக்கு உடல் ரீதியான பலம் இருக்கிறது. ஆணுக்கு பெண்களை அடக்குகின்ற அளவுக்கு ஒரு கட்ஸ் இருக்கிறது. அது விரும்பியோ விரும்பாமலோ பெண் சமூகம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அன்பாண்டவர்களே, பணம் கொடுத்து விபச்சாரம் செய்கிறான், ஆசை முடிந்தவுடனே எட்டி உதைந்து விட்டு போய்விடுகிறான். அது ஆண்மகனுக்கு இருக்கின்ற அந்த பலத்தின் காரணமாகத்தானே. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் என்ன சொன்னது தெரியுமா? குடும்ப வாழ்க்கை வாழுகின்ற ஆண் மகனுக்குத்தான் சொன்னது, ஆண் மக்களை விழித்துத்தான் சொன்னது. இஸ்தௌசு பின் நிசா, ஆண்களே நீங்கள் பெண்களுக்கு நல்லதை செய்யுங்கள், பெண்களுக்கு நல்லதையே நாடுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னல் மர்அத குலிகத் மின் திலா, ஏனென்று சொன்னால் பெண் என்பவள் விலாவிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றாள். விலா எலும்பிலேயே மிகவும் பலவீனமான மிகவும் வளைந்த பகுதி அதனுடைய நுனிப்பகுதி தான் என்று சொன்னார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் இந்த அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த கூற்றுக்கு பின்னால் மறைந்திருக்கின்ற தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், குர்பானி கொடுக்கின்ற நேரம், ஆடு மாடுகளை வீட்டிலே அறுக்கின்ற நேரம் பக்கத்திலே போய் நில்லுங்கள். அந்த விலா பகுதி எலும்புகளை எடுத்து காட்டச் சொல்லுங்கள். அந்த விலா பகுதி எலும்புகளை பாருங்கள். உங்களுடைய நெஞ்சு பகுதியிலே கையை வைத்து பிடித்து பாருங்கள். அந்த விலா எலும்புகள் ஒவ்வொன்றும் வளைந்ததாகத்தான் இருக்கும். அதனுடைய நுனிப்பகுதி நன்றாகவே வளைந்து சேர்ந்திருக்கும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், விலா எலும்பே வளைந்ததுதான், அதில் மிகவும் வளைந்தது அதனுடைய நுனிப்பகுதி என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இதை எதற்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள்? ஆண் சமூகத்துக்கு பாடம் நடத்துகிறார்கள். பெண்கள் பலவீனமானவர்கள், அவர்கள் படைக்கப்பட்டிருப்பதே பலவீனத்தில் இருந்துதான். இந்த பெண்களுடைய பலவீனத்தை புரிந்து கொள்ளாத எந்த குடும்பத்திலும் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி காண முடியாது. அன்பாண்டவர்களே, ஆண் மக்கள் எங்களை போன்று பெண்மணிகளும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக போகாது. பெண்கள் பலவீனமானவர்கள், சில விடயங்களை புரிந்து கொள்வதில் பலவீனமாக இருப்பார்கள், பிடிவாதம் உள்ளவர்களாக இருப்பார்கள், விட்டு கொடுக்க மாட்டார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதையெல்லாம் இல்லை என்று சொல்ல போகிறீர்களா தாய்மார்களே, சகோதரிகளே? இல்லை என்று சொல்ல முடியாது. இது குடும்ப வாழ்க்கையிலே ஒவ்வொரு பெண்ணும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படையாக விளங்கக்கூடியதுதான். பெண்களிடத்தில் பலவீனம் இருப்பது பிரச்சனை அல்ல, அது படைத்தவன் ரப்பு பெண்ணுக்குள் மறைத்து வைத்திருக்கின்ற உண்மை. ஆண் சமூகம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மனைவி தாய்க்காக பேசுகின்றாளா, அவளிடத்தில் அந்த வளைவு இருக்கும். என்னுடைய சகோதரி அவளுடைய நானாவுக்கும் தம்பிக்குமாக, அக்காவுக்கும் தங்கச்சிக்குமாக போராடுகின்றாளா, அவளிடத்தில் அந்த பலவீனம் இருக்கும். அதனால தானே சகோதரர்களே, ஆண் சமூகம் என்ன செய்கிறது? 20 வருஷம் 25 வருஷம் வளர்த்த தாயையும் தந்தையையும் தூக்கி எறிந்து விட்டு மனைவிக்கு பின்னால் போய்விடுகிறான். ஏன்? அந்த மனைவி அந்த ஆணை இழுத்துக்கொண்டு சென்று விடுவாள். ஏன்? தன்னுடைய தாயை விட்டுக் கொடுக்க மாட்டாள், தன்னுடைய சகோதரியை விட்டுக் கொடுக்க மாட்டாள், தன்னுடைய குடும்பத்தை விட்டுக் கொடுக்க மாட்டாள். ஆனால் கணவனுடைய குடும்பத்தையும் புரிந்து கொள்ள மாட்டாள். பெரும்பாலும் குடும்பங்களில் இந்த நிலைகளை பார்க்கலாம். இந்த நேரத்திலே நீ உன்னுடைய குடும்பத்தின் பக்கம் செல்கிறாயா, நான் என்னுடைய குடும்பத்தின் பக்கம் தான் செல்வேன் என்று நீங்கள் உங்களுடைய இடத்திலே நின்றால்
அந்த பெண்மணி உடைந்து போய் விடுவாள். இங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். பெண்ணுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவளுக்கு அறிவுரை செய்ய வேண்டும், அவளுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும், இரக்கமாக கையாள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணை வெல்வதற்கு சொன்ன வழிகாட்டல் என்ன? அந்த பெண்ணை நினைச்ச மாதிரி ஒரே அடியா நேராக்க போனா உடைஞ்சி போயிருவாள். ஒரு பெண்மணி உடைந்து விட்டால் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் வராது, குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி வராது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? ஒரே அடியாக அவளை நேராக்க முயற்சி செய்யாதே, உடைத்து விடுவாய். மாறாக பொம்புலண்டா அப்படித்தான் அப்படின்னு இறங்கி 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 போனா அவள் வளைஞ்சு கொண்டே போயிருவாள். தலையை தடாவ வேண்டும், இரக்கத்தோடும் பாசத்தோடும் புத்திமதி சொல்ல வேண்டும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதனூடாக அந்த பெண்ணுடைய உள்ளத்தை வெல்ல வேண்டும் என்கிற ஆழமான தத்துவத்தை குடும்ப வாழ்க்கை வாழுகின்ற ஆண் சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு திருப்பி சொன்னார்கள், ஆண் சமூகமே பெண்களுக்கு நல்லதை நாடுங்கள் என்று சொன்னார்கள். ஆரம்பத்திலும் சொல்கிறார்கள், கடைசியிலும் சொல்கிறார்கள். என்றால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக பயணிக்க வேண்டும் என்றால் பெண்களை விட ஆண்கள் என்ன செய்ய வேண்டும்? பெண்களை புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களுக்கு விட்டு கொடுப்போடு நடக்க வேண்டும் என்கிற ஆழமான வழிகாட்டல் ஆண்களுக்குத்தான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இதனுடைய அடுத்த பகுதி, தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய ஆண் சமூகத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கணவன்மாரை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி புரிந்து கொள்வது? எங்களுக்கு புரிகிற அறிவு இல்லை என்று சொல்வதா? இல்லை. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய தந்தையை புரிந்து கொள்கிறீர்களா இல்லையா? உங்களுடைய தந்தையின் பெருமதி விளங்குகிறதா இல்லையா? உங்களுடைய நானா தம்பி பெருமதி விளங்குகிறதா இல்லையா? உங்களுடைய ஆண் மகன், அந்த மகனுடைய பெருமதி விளங்குகிறதா இல்லையா? வாப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறார், வாப்பா 60 வயது வரையிலே வெளிநாட்டிலே இருக்கிறார். உம்மாவை பார்த்து என்ன சொல்றீங்க சகோதரிகளே? உங்களுக்கு வயது 20, நீங்க திருமணம் முடிச்சு 2 வருடம், உங்களுக்கு கணவன் பெருமதி விளங்குது இல்லையா? உங்களோட வாப்பாவை பாருங்க. உம்மாக்கு என்ன சொல்லுவீங்க தாய்மார்களே, சகோதரிகளே? தாயே, வாப்பா 60 வருஷமா கஷ்டப்படுறாரு, உழைச்சதுல எதுவுமே மிஞ்சதில்லை, அந்த வாப்பாவை வந்து நாட்டில இருக்க சொல்லுங்க அட்வைஸ் பண்றீங்க பாருங்க. அந்த ஆண்மகனை புரிஞ்சு கொண்டீங்க பாருங்க. அது மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கணவனும் உங்களுடைய தந்தையை போன்று சுமக்கின்ற ஆண் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி சந்தோஷம் இருக்கலாம். உங்களுடைய நானா, உங்களுடைய நானா, உங்களுடைய அண்ணன் கஷ்டப்பட்டு உழைக்கிற நேரம் சகோதரிகளாக இருந்து பேசிக் கொள்கிறீர்களா இல்லையா? தாயும் மகளுமாக இருந்து பேசிக் கொள்கிறீர்களா இல்லையா? என் அண்ணன் வெளிநாட்டுல கஷ்டப்படுறான், என் தம்பி வெளிநாட்டுல கஷ்டப்படுறான், என் அன்னைக்கு நானாட பொறுமதி விளங்குதில்ல சொல்றோமா? நானா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி கொட்டுறான், இந்த பொஞ்சாதி அழிச்சு நாசமாக்குறாளேன்னு உம்மாவாக ஒரு சகோதரியாக இருந்து பேசிக் கொள்கிறோமா இல்லையா? உங்களுடைய அண்ணனை பார்ப்பது போன்று, உங்களுடைய தம்பியை பார்ப்பது போன்று உங்களுடைய கணவனை பாருங்கள். குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம். மகன் திருமணம் முடிக்கிறார், மகன் திருமணம் முடிக்கிறார். மகனுக்கு என்ன அறிவுரை சொல்கிறோம்? மகனுக்கு என்ன புத்திமதி சொல்கிறோம்? மகனே, திருமணம் முடிச்சு போறாய் மகனே, நீ போனா தாய் நான் இருக்கிறேன், என்னைய மறந்துடாதே சொல்றோமா? அட்வைஸ் பண்றோமா? மகனே, யாரு? அக்கா அட்வைஸ் பண்றாள், தங்கச்சி அட்வைஸ் பண்றாள், தம்பி நீ திருமணம் முடிச்சு போறாய் தம்பி, அக்கா நான் இருக்கிறேன், என்னைய மறந்துடாதே. அண்ணா, நீ திருமணம் முடிச்சு போறாய், தங்கை நான் இருக்கிறேன், மறந்துடாதே. இந்த அட்வைஸ் பண்றேன் தானே. இப்படி அட்வைஸ் பண்ணக்கூடிய நீங்கள்
உங்களுடைய கணவனை புரிந்து கொண்டு, என் கணவனுக்கு ஒரு அக்கா இருக்கிறாள், என் கணவனுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள், அந்த கணவன் அவனுடைய அக்காவோடு இருக்க வேண்டும், அந்த கணவன் அவனுடைய தங்கைக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய தம்பியை புரிந்து கொண்டது போன்று, உங்களுடைய தந்தையை புரிந்து கொண்டது போன்று உங்களுடைய கணவனும் ஒரு ஆண் மகன் என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம், மகிழ்ச்சி வரும் என்பதை பெண் சமூகமும் மறந்துவிடக் கூடாது, ஆண் சமூகமும் மறந்துவிடக் கூடாது. எனவே குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஸ்தௌசு, ஆண் சமூகமே பெண்களுக்கு நல்லதையே நாடுங்கள் என்று சொன்னார்களே. எதுக்கு தெரியுமா சொன்னாங்க? பெண்களை நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள், ஆண் சமூகத்தை நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருத்தமான ஒரு அறிவுரையை அல்லாஹ்வுடைய தூதர் குடும்ப வாழ்க்கைக்கு சொல்லி தந்தார்கள் என்றால் அதனுடைய வெளிப்பாட்டை பாருங்களேன். ஆண் சமூகத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்ன? பெண்களை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி? லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். அல்லாஹு அக்பர். இந்த ஒரு ஹதீஸை நடைமுறைப்படுத்தினால் பிரச்சனை வருமுங்க. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையிலையும் வராமல் இல்லை. பிரச்சனை வருவதல்ல பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வில்லாமல் சண்டை பிடித்து திரிகிறோமே, அதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஒரு நபிமொழி எங்களுடைய வாழ்க்கையிலே பேணப்படுமாக இருந்தால் பிரச்சனை வந்தாலும் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழலாம். எப்படி? லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன், ஒரு ஈமானிய ஆண் தன்னுடைய ஒரு ஈமானிய பெண்ணை, தன்னுடைய மனைவியை வெறுக்க வேண்டாம். எதற்காக? அவளுக்கிட்ட ஒரு தவறு இருக்குது, அவளுக்கிட்ட ஒரு பிழை இருக்குது, அவளுக்கிட்ட ஒரு பிடிவாதம் இருக்குது, அவளுக்கிட்ட ஒரு குறை இருக்குது என்பதற்காக அந்த மனைவி என்ற அந்த மூமினான பெண்ணை வெறுத்து விட வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த பெண்ணிடத்திலே ஒரு குறை இருந்தால், என்ன சொல்றாங்க? அந்த பெண்ணிடத்திலே நீ வெறுக்கின்ற ஒரு குறை இருந்தால் ரதிய மின்ஹா ஆகர், அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு ஆண்மகன் விரும்புற பல விஷயம் இருக்கும், அதை பாருன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த புரிந்துணர்வு வருமாக இருந்தால் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பலாம். எப்படி? கணவனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனைவி கிட்ட ஒரு குறை விளங்குதா, உனக்கு வெறுப்பான ஒன்று விளங்குதா, அதுக்காக நீ மனைவியை வெறுத்துடாதே, அவளுக்கிட்ட இன்னும் நல்ல பல விஷயம் இருக்கும் பாரு, அதை பார்த்து திருப்தி அடைன்னு சொன்னாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட கணவன்மாருக்கிட்ட சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், சில தவறுகள் இருக்கும். அதை தூக்கி பிடிச்சுக்கிட்டு ஆட போனீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம் கெட்டு போயிரும். அவர்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்க விடுங்க, இருக்கிற பல நலவை சொல்லுங்க. அந்த நலவை சொல்லி சொல்லி இப்படி நல்லது செய்யற நீங்க, இப்படி நல்லா நடக்கிற நீங்க இந்த தவறை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கலாமா என்று அந்த கணவனை புரிந்து நடந்தால், வெறுக்காமல் நடந்தால் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி வரும் என்கிற ஆழமான தத்துவத்தை காட்டி தந்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதரின் குடும்ப வாழ்க்கையில் ஆழமான பாடங்கள், ஆழமான படிப்பினைகளை பாருங்கள். அன்பாண்டவர்களே, ஒரு ஆண்மகன் எப்பொழுதும் தன்னுடைய மனைவியை நெருங்கி இருக்க வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டல் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலிலே இருக்கிறது. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு நடந்து கொண்டார்கள் பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரவுல் குர்ஆன வ ரஸுஹு ஃபீ ஹஜ்ரி வ அனா ஹாயிதுன். சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்
என்ன செய்வாங்க தெரியுமா? எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற நேரத்துல ஏண்ட மடியில தலைய வச்சு படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதி கொண்டிருப்பாங்க சொன்னாங்க. எங்களுக்கு இது ஒரு வரலாற்று குறிப்பு மாதிரி தான் இருக்கும். இது வரலாற்று குறிப்பல்ல இஸ்லாமிய உறவுகளே. ஒரு பெண்மணி இருக்கிறாளே, மாதவிடாய் வருவதன் மூலம் அவள் கடுமையாக கஷ்டப்படுகிறாள். கணவன்மார் மனைவிமாருக்கு மாதவிடாய் வந்தால் முதல் 2 நாட்கள் 3 நாட்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று கொஞ்சம் கேட்டு பாருங்க. சில பெண்மணிகளுக்கு இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். சில பெண்மணிகளுக்கு படுக்கையிலிருந்து தலையை தூக்க முடியாம போயிடும். ஏண்டா அவங்களோட உடம்புல இருந்து மிகப்பெரிய ரத்தம் வெளியே போகுது. சாதாரண வருத்தம் அல்ல. அதனாலதான் இஸ்லாம் தொழக்கூடாது ஹராமாக்கி இருக்கிறது, நோன்பு பிடிக்க கூடாது ஹராமாக்கி இருக்கிறது. அந்த காலத்துல சும்மாவா இஸ்லாம் வச்சிருக்குது? இந்த கால பகுதியில அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்னங்க தேவை இருக்குது? மடியில தலைய வச்சு குர்ஆன் ஓதுறதுக்கு. மடின்றது என்ன தெரியுமா? மாதவிடாய் செல்லுகின்ற இடத்துக்கு மிக நெருக்கமான இடம். அந்த இடத்துல தலை வச்சு குர்ஆன் ஓதுறாங்கண்டா, அந்த காலத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் நெருக்கமாக இருந்தார்கள் என்றால் ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவி இடத்தில் எவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யுபாஷிருனி வ அன ஹாயித். என்ன சொன்னாங்க தெரியுமா? யுபாஷிருனி. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு மாதவிடாய் வந்த காலத்துல என்ற மேனிக்கு மேலால் ஒரு புடவையை விரித்து விட்டு என் மீது படுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த வருத்தமான நேரத்துல, உடம்பு சுமையை சுமக்கிற நேரத்துல ஒரு ஆண் இந்த அளவு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இத்திகாஃப் இருப்பாங்கங்க. இத்திகாஃப் ஒரு இபாதத்தா இல்லையா? இத்திகாஃப் ஒரு இபாதத். ஆயிஷா நாயி சொல்றாங்க, வகான யுக்ரிஜு ரஸஹு மினல் மஸ்ஜிதி வ ஹுவ முஅ்தகிஃபுன். அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுல்லுக்கு இத்திகாஃப் இருப்பாங்க. இத்திகாஃப் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலும் மஸ்ஜிதுடைய வாயிலும் உண்டாக இருந்தது. மஸ்ஜிதுல்லுக்கு இருந்து தலையை போடுவாங்க வீட்டுள்ளுக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆயிஷா நாயி சொன்னாங்க, ஃபஉகஸ்ஸிலுஹு வ அன ஹாயித். எனக்கு ஹைல் வந்திருக்கிற நிலையில், அவங்களுக்கு பள்ளிக்கு அப்படி சாதாரணமா போக மாட்டாங்க தானே, எனக்கு ஹைல் வந்திருக்கிற நிலையில நான் அவர்களுடைய தலையை கழுவி விடுவேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். நான் கேட்கிறேங்க, இத்திகாஃப்ல இருக்கிற ரசூலுல்லாஹ்க்கு அவங்களோட தலையை கழுவி கொள்ள முடியாதா? பள்ளிக்குள் இருக்கின்ற ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள் இருந்து தலையை வீட்டுக்குள் போடுவார்களாம். வீட்டுக்குள் இருக்கிற ஆயிஷா நாயகி தலையை கழுவி விடுவார்களாம் என்றால், தலைக்கு தேங்காய் பூசுறதுக்கு சக்தி இல்லையா? என்ன வைக்கிறதுக்கு? எங்கட தலையை எங்களுக்கு வாரிக்கொள்ள இயலாதா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன காட்டுகிறார்கள்? உன்னுடைய தலையை உனக்கு வார முடியுமாக இருந்தாலும் உன்னுடைய மனைவியிடத்திலே கொடுத்து வாரு, அது இரக்கத்தையும் பாசத்தையும் கொண்டு வரும். உனக்கு தலையை சவர்க்காரமிட்டு கழுவ முடியுமாக இருந்தாலும் உன்னுடைய மனைவியிடத்திலே கொடுத்து கழுகு, அது இரக்கத்தையும் பாசத்தையும் உண்டாக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எதுக்குங்க இந்த வழிமுறை? மனைவியுடைய இரக்கத்தை பெற வேண்டும், மனைவியுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். இன்னைக்கு நம்ம தூர விலகி விலகி போய் தாங்க பிரச்சனை அதிகரிக்குது. நெருக்கமாக இருக்க வேண்டும் என்கிற ஆழமான பாடம் ஆயிஷா அம்மையார் சொல்லுவாங்க, கானன் நபியு யுஸல்லி வ அன இலா ஜம்பிஹி நாயிமா. அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்தான தொழுகையை வீட்டுல தாங்க தொழுவாங்க. இரவு தொழுகையை ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல தொழுதாங்கன்ற ஆதாரங்கள் மிக குறைவு சகோதரர்களே. இரவு தொழுகையை ரசூலுல்லாஹ் வீட்டுல தான் தொழுவாங்க. எங்க தொழுவாங்க தெரியுமா? ஆயிஷா நாயகி வீடு 10க்கு 10 சின்ன இடம்.
ஆயிஷா நாயகி படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆயிஷா நாயகிக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. ஃபஇதா சஜத அஸாபனி ஸௌபுஹு வ அன ஹாயித். என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் மாதவிடாய்க்காரியாக படுத்துக் கொண்டிருப்பேன், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு பக்கத்துல தொழுவாங்க. ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போனா அவங்கட Dress என் மேல படுமுண்டாங்க. அல்லாஹு அக்பர். தொழுகை என்பது படைத்தவன் ரப்பை ஞாபகப்படுத்துவதற்குத்தான். ஆனால் மனைவியை விட்டும் தூரமாகவில்லை. பாருங்கள், மாதவிடாய் நிலையில படுத்திருக்கிறாங்க. அங்க பக்கத்துல இருந்து தொழுதா சுஜூதுக்கு போகக்குள்ள ரசூலுல்லாஹ்ட Dress போய் மாதவிடாய் பெண்மணி ஆயிஷா நாயகிட இந்த உம்மு ஐமன் அவர்களுடைய மேல படுமாம். அந்த அளவுக்கு மனைவிக்கு நெருக்கமாக இருந்து கொண்டு இரவு தொழுகையை தொழுதாங்களே. என்னங்க காட்டுது இது? இபாதத்தாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும், கடமையான தொழுகையா பள்ளிக்கு போய் ஆண்மகன் ஜமாத்தா தொழணும், சுன்னத்தான தொழுகையை மனைவி தூங்கினாலும் பக்கத்தில் நின்று தொழு என்று சொல்கிற அளவுக்கு கணவன் மனைவிக்கிடையில் இறுக்கமான உறவு, நெருக்கமான பாசம் இருக்க வேண்டும் என்கிற அழகான வழிகாட்டலை இந்த நபி மொழியில் இருந்து படிக்கின்றோம். அதே போன்று பாருங்கள், ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு விரிப்பிலே படித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு போர்வையை போத்திக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தை பார்த்து மாதவிடாய் வந்துட்டது. அந்த நேரத்தை பார்த்து மாதவிடாய் வந்துட்டது. பொதுவா இதை உங்களுக்கு பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கையில. திடீர்னு மாதவிடாய் வந்துடும் மனைவிக்கு, சத்தம் இல்லாம எழுப்பி போயிருவாங்க. ஏண்டா பெண்கள் எப்பொழுதுமே அந்த கட்டத்தை தண்ட கணவனுக்கிட்ட சொல்ல விரும்புறது இல்ல, உடனே போயிருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளங்கிட்டது. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் உடனே போய் மாதவிடாய் காலத்துக்கு அணியறதுக்குன்னு வேறொரு Dress வச்சிருப்பாங்க, அந்த Dress-ஐ நான் அணிஞ்சிக்கிட்டு வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னைய பார்த்துட்டு கேட்டாங்க, அனுஃபிஸ்தி, உனக்கு மாதவிடாய் வந்துட்டுதா? ஆமாண்டு சொல்றாங்க. ஃபதஆனி ஃபல்தஜஅது மஅஹு ஃபில் ஹமீலா. அதே விரிப்புல நபிகளாரோடு சேர்ந்து உறங்கினேன் என்று சொன்னார்கள் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. இந்த செய்தியெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு இவ்வளவு விஷயமா சொல்றேன்டா, மாதவிடாய் காலம்ன்றது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு தடை செய்யப்பட்ட காலம் அல்லவா? அதனால நாங்க பெரும்பாலும் அதை அருவருப்பா பார்த்து தூர போயிடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நடைமுறையை எடுத்து காட்டுகிற காலத்திலே மக்கா முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள் மாதவிடாய் வந்த பெண்ணை சகுனமாக பார்த்தார்கள், தீண்டத்தகாத பெண்ணாக பார்த்தார்கள், யூதர்கள் கேவலமாக அசிங்கமாக பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மாதவிடாய் காலத்தில் கூட மனைவியோடு நெருக்கமாக இருந்தார்கள் என்றால், பெரும்பாலும் 7 நாள் அல்லது 6 நாள் மாதவிடாய் வரும், அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவு நெருக்கமா இருந்தாங்கன்னா, அடுத்த 23 நாள் 24 நாள் ஒரு ஆண்மகன் எவ்வளவு நெருக்கமா இருக்கணுங்க? நெஞ்சில கை வச்சு கேளுங்க, இந்த அளவு நெருக்கமா மனைவிமாரோட இருக்கிறோமா? பிரச்சனை வருமுங்க, முரண்பாடு வரும். நீங்கள் நெருங்கி பாருங்கள், அந்த பெண்களை மாற்றலாம், அந்த பெண்களுடைய உள்ளத்தை வெல்லலாம். ஆனா இன்றைக்கு நாங்க சின்ன ஒரு முரண்பாடு வந்தா நாங்க ஒதுங்கியோட பார்க்கிறோம். பெண்கள்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கும், ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு சச்சரவு வந்தா 2 நாளைக்கு பேசாம படுக்க ரெடி ஆகுவாங்க. ஆனா ஒரு ஆண்மகன் அப்படி போகக்கூடாது. அது பெண்ணுடைய பலவீனம். அந்த பலவீனத்தை புரிந்து கொண்டு அதை வெல்லுகின்ற ஆண்மை சக்தியை காட்டுகின்ற ஆணாக மாறினால் அந்த இடத்திலேதான் பெண்ணை வெல்லலாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. உமர் ரதியல்லாஹுடைய ஹதீஸை நீங்க படிச்சிருப்பீங்க. உமர் ரதியல்லாஹு சொல்லுவாங்க, நாங்க மக்கத்துல எங்கட பெண்மணிகள் நாங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனத்து பெண்மணிகள் கொஞ்சம் ஆண்களுக்கு மேலால போவாங்க. அதை பார்த்து பார்த்து எங்கட பெண்மணிகளும் எங்களுக்கு மேலால வர ஆரம்பிச்சிட்டாங்க.
இத பார்த்து ஒரு நாள் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு தண்ட மனைவிக்கு அட்வைஸ் பண்றாங்க. என்ன நீ ஒரே என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிற நேரம் சொன்னாங்க, உமரே நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்களுடைய மனைவிமார்கள் நடந்து கொள்ற முறையை கேளுங்க. சில நேரம் வரக்கூடிய முரண்பாட்டுக்காக, வரக்கூடிய பிரச்சனைக்காக ஒரு நாள் அல்ல 2 நாளும் அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசாமல் அவர்களுடைய மனைவிமார்கள் பிடிவாதம் காட்டுவார்கள் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு ஓடோடி போனாங்க தண்ட மகள் ஹப்ஸா நாயகி கிட்ட. ஹப்ஸாவே, என் மனைவி இப்படி ஒரு செய்தி சொல்றாவே, உங்களுக்கும் நபிக்கும் இடையில முரண்பாடு வந்தா ஒரு நாள் 2 நாளும் பேசாம இருப்பீங்களாமே, அந்த அளவுக்கு முரண்பாடு நடக்குதான்னு கேட்கும் பொழுது ஹப்ஸா நாயகி சொன்னாங்க, ஆமா அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில எங்களோடு முரண்பாடு வரும், நாங்க 2 நாள் ஒரு நாள் பேசாம கூட இருந்துரும். இது மனைவி பெண்களுடைய பலவீனம். இந்த பலவீனத்தை புரிந்து நீங்கள் அவர்களை நெருங்கினால், நீங்களும் உங்களோட கையில தாங்க ஆண்மை இருக்குது, உங்களோட கையில தாங்க மூக்கணாம் கயிறு இருக்குது, அதை நீங்க சரியாக பயன்படுத்தினால் அந்த பெண்மணிகளை வெல்ல முடியும் என்கிற ஆழமான தத்துவத்தை உணர்த்துவதுதான் நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கையின் தத்துவம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பாருங்க, ஆயிஷா நாயகி சொல்ற செய்தியை இதெல்லாம் கேட்டு இருப்பீங்க, ஆனா இதுல இருந்து பெற வேண்டிய நிறைய பாடம் இருக்குதுன்றதனால நான் திருப்பி சொல்கிறேன். குந்து அக்தஸிலு அன வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் மின் இனாஇன் வாஹிதின், மின் இனாஇன் வாஹிதின். இனா என்றது சாதாரணமா கை போட்டு தண்ணி எடுக்கலுமான பாத்திரத்துக்கு தான் சொல்றது. அப்படி சிறிய ஒரு பாத்திரத்துல நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் குளிப்போம், கடமையான குளிப்பை குளிப்போம். தக்தலிஃபு ஐதீனா ஃபீஹி. அந்த பாத்திரத்துக்கு 4 கை போடுறதுக்கு இடம் இல்லை, கையால் அள்ளி அள்ளி குளிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரும் நானும் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம், தண்ணீரை அள்ளுகிற நேரம் கை ஒன்றோடு ஒன்று பட்டுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். கடமையான குளிப்பு. நான் கேட்கிறேங்க, உங்களோட மனைவிமாரோடு ஒரே பாத்ரூம்ல ஒரே நேரத்தில் குளிக்கிற அளவுக்கு நாங்க நேரம் கொடுக்கிறோமா? இதெல்லாம் சிந்திக்க நேரம் கிடையாது எங்களுக்கு. அன்பாண்டவர்களே, எங்கு நெருங்க வேண்டுமோ அங்கு நெருங்குங்கள், முரண்பாடு காற்றோடு பறந்துவிடும். எங்கு சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ அங்கு சந்தோஷமாக இருந்தால் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அது ஓடோடி போய்விடும். இதெல்லாம் ஏன் ஆயிஷா நாயகி சொல்றாங்க? குளிக்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தனிய குளிக்கலங்க, தனிய குளிக்கல. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன். எப்பொழுதும் உங்களோட கணவனை புரிஞ்சு அந்த கணவன்மார வெல்லுற அளவுக்கு நீங்க நடந்துக்கோங்க. உங்களோட மகன்மார நீங்க திருமணம் முடிச்சு கொடுத்தா உங்களோட மகன்மாரு சந்தோஷமா இருக்கிறதுல நீங்க தலையீடு பண்ணாதீங்க, நீங்க குறுக்கீடு பண்ணாதீங்க. நிறைய குடும்பங்கள்ல உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? முடிச்சு கொடுத்துட்டு மகனை வாழ விடுறது இல்ல. மகன் சந்தோஷமா இருந்தா இந்த உம்மாவுக்கு பொறுக்குது இல்ல. மகன் அவன் பொஞ்சாதியோட கொஞ்சம் கழுத்துல கைய போட்டு கொண்டு சுத்தி திரிஞ்சா இந்த உம்மாமாருக்கு பொறுக்குது இல்ல. நஅூது பில்லாஹ், நஅூது பில்லாஹ். வேண்டாம் தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட ஆம்பளை புள்ளைகளை நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்தா சந்தோஷமா வாழ விடுங்க. சும்மா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள ஏழுமா ஏழாதாண்டு பாருங்க. உங்களோட மகளை முடிச்சு கொடுக்குறீங்க, உங்களோட மகளோட உங்களோட மருமகன் இரக்கமாக அன்பாக பாசமாக இருந்தா உங்களோட உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்படுது. அதே நேரம் உங்களோட மகன் மருமகளோட இப்படி சந்தோஷமா இருக்கும் பொழுது முகத்தை திருப்பி கல்றீங்களே, அத வேற வேற மாதிரி பேசுறீங்களே. வேண்டாம் தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய இல்லற வாழ்க்கையிலிருந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து பாடம் பெற்றால் நிச்சயமாக சந்தோஷம் அடையலாம். தாய்மார்கள் குடும்ப வாழ்க்கை வாழுகின்ற கூட்டு குடும்பமாக இருக்கின்ற எங்களுடைய பெண்மணிகளுக்கு நான் சொல்லுகின்றேன், உங்களுடைய மகன்மாரை திருமணம் முடித்து கொடுத்தால் உங்களோட மகள் எப்படி
எப்படி மருமகனோடு சந்தோஷமாக இருப்பதை பார்த்து உள்ளத்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்களோ, அது மாதிரி உங்களோட மகன்மாரு மருமகளை சந்தோஷமா வைக்கிற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் ஏண்ட மகன் சந்தோஷமா வாழ்றானேன்னு சந்தோஷப்படுங்க. அதை பார்த்து பொறாமப்படுறாளா இருக்காதீங்க, ஒரு நாளும் பொறாமப்படுறாளா இருக்காதீங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தங்களுடைய மனைவிமார்களோடு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டால் இந்த புரிதல் எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவு நெருக்கமாக இருந்தாங்கன்னு பாருங்களேன். ஆயிஷா அம்மையார் சொல்லுவாங்க, குந்து அஷ்ரபு அன ஹாயித், ஹாயிதான நிலையிலே நான் தண்ணீர் குடிப்பேன். சும்மா உனாவிலுஹுன் நபிய, நான் தண்ணீர் குடித்த பாத்திரத்தில் கொஞ்சம் மீய வச்சு மீதம் வச்சு நபிகளாருக்கு கொடுப்பேன். ஃபயதஉ ஃபாஹு அலா மௌதிஇ ஃபிய ஃபயஷ்ரபுன்னு சொன்னாங்க. ஒரு பாத்திரத்துலங்க நம்மட வாய வச்சா அதை விட பெரிய 75% பகுதி வாய் வைக்காத பகுதி தான் இருக்கும். ஆயிஷா நாயகி எப்படி ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னு பாருங்க. நான் மாதவிடாய் காலத்துல கோப்பையில தண்ணிய குடிப்பேன், குடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்தா நான் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வாய் வைத்து குடிப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தாய்மார்களே, சகோதரிகளே, ஆண் மக்களே, கணவன்மார்களே, இந்த அளவு இரக்கம், அன்பு, பாசம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பரிமாறப்படுமாக இருந்தால் நிம்மதி, சந்தோஷத்தை உருவாக்க முடியுமா, முடியாதா? பாருங்கள், திருப்பி ஆயிஷா நாயகி மீண்டும் சொன்னார்கள், ஒரு எலும்போட சேர்ந்திருக்கும் பாருங்க இறைச்சி, அந்த மாமிசம், அதை என்ற வாயால கடிச்சு சாப்பிடுவேன். இதுவும் மாதவிடாயோடு தான் நடக்கும். சும்மா உனாவிலுஹுன் நபிய, நான் ஒரு துண்டு இறைச்ச கடிச்செடுத்துட்டு அந்த எலும்ப ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்துல கடிப்பாங்க தெரியுமா? ஃபயதஉ ஃபாஹு அலா மௌதிஇ ஃபிய, நான் எந்த இடத்துல வாய் பட கடிச்சேனோ அந்த இடத்துல வாய் வைத்து ரசூலுல்லாஹ் கடிப்பார்கள் என்று சொன்னாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கையின் புரிதலை நாங்கள் புரிந்தால் நிம்மதி, சந்தோஷத்தை உருவாக்கலாம். இளைஞர் சமூகத்தை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய மனைவிமார்களை அருவருப்பாக பார்க்காதீர்கள், அசிங்கமாக பார்க்காதீர்கள், கேவலமாக பார்க்காதீர்கள். அதனாலதான் நான் இவ்வளவு நேரமும் சொன்ன கிட்டத்தட்ட 6-7 ஹதீஸும் மாதவிடாய் காலத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்கிறது என்றால், ஒரு பெண்மணியை அருவருப்பாக பார்க்கின்ற காலத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அருவருப்பாக பார்க்கவில்லை என்றால் விலகி சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்ட காலத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் இல்லற வாழ்க்கையில் மட்டும்தான் விலகினார்கள், மற்ற எல்லாத்திலும் நெருக்கமாக இருந்தார்கள் என்றால் மாதத்தில் 6 நாள் 7 நாள் தான் மாதவிடாய் வரும். மற்ற 23 24 நாட்கள் அந்த பெண்மணியோட எவ்வளவு நெருங்கி இருக்க வேண்டும் என்பதை நிதானமாக சிந்தித்தால் இந்த நெருக்கமான உறவு எங்களுடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வை பத்தி எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. தாய்மார்களே, ஒரு பெண்மணி தந்த கணவனை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று பாருங்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கையில இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, ஐநகதன் ஐநகதன், நாளைக்கு நான் எங்க, நாளைக்கு நான் எங்கன்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்த்திருக்கிறாங்க ஆயிஷா நாயகிட வீட்டுல இருக்கணும்ன்றத. அடுத்த மனைவிமாறு கணவனை சரியா புரிஞ்சு கண்டாங்க. இந்த புரிதல் சந்தோஷத்தை கொண்டு வரும், இந்த புரிதல் மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். அந்த மனைவிமார் புரிஞ்சு கொண்டு சொன்னாங்க,
அல்லாஹ்ட தூதருக்கு ஆயிஷா நாயகிட வீட்டுல இருக்கிறது தான் விருப்பம் போல இருக்குது. நோய் கூடின காலம் தானே அனுமதி கொடுத்தாங்க ஆயிஷா நாயகிட வீட்டுல போய் இருக்கிறதுக்கு. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஃபமாத ஃபில் யௌமில் லதி கான யதூரு அலைய ஃபீஹி, அல்லாஹ்ட தூதர் என்னிடத்தில் தங்கக்கூடிய நாளிலே மரணித்தார்கள். ஃபீ பைத்தி, என்னுடைய வீட்டிலே மரணித்தார்கள். ஃபகபதஹுல்லாஹு வ இன்ன ரஸஹு லபைன நஹ்ரி வ ஸஹ்ரி. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் முஹம்மது நபி அவர்களுடைய உயிரை கைப்பற்றுகிற நேரம் அவர்களுடைய தலை என்னுடைய தோளுக்கும் என்னுடைய காரை எலும்புக்கும் இடையிலே இருந்ததுண்டா. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகிட நெஞ்சில சாஞ்சி கொண்டிருக்கிற நிலையில தான் அல்லாஹ் உயிரை கைப்பற்றினான். என்னுடைய எச்சிலும் ரசூலுல்லாஹ்வுடைய எச்சிலும் ஒன்றோடு ஒன்று கலர்ந்த நிலையிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்கள். என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி கட்டம் இருக்கிற நேரம் ஆயிஷா நாயகிட சகோதரன் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் மிஸ்வாக் செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மிஸ்வாக்கையே பார்க்கறாங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, உங்களுக்கு மிஸ்வாக் செய்ய தேவைப்படுதா? ரசூலுல்லாஹ் தலையை ஆட்டிய பொழுது அந்த மிஸ்வாக்கை எடுத்து அதன் ரஃப்பான பகுதியை வெட்டி ஒதுக்கிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? தன்னுடைய வாயிலே அந்த மிஸ்வாக்கை வைத்து பல்லினால அதை மென்று சப்புறாங்க. எதுக்கு? ரசூலுல்லாஹ் நோயாளி அல்லவா, ரஃப்பா இருக்க கூடாதுன்றதுக்காக தண்ட வாயால பல்லால சப்பி அதை மென்மைப்படுத்திட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மிஸ்வாக்கு செஞ்சு கொண்டாங்க. இதத்தான் சொன்னாங்க, என்னுடைய எச்சிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சிலும் கடைசி கட்டத்திலே ஒன்று சேர்ந்த நிலையிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தார்கள் என்றா உடனே ஆசைப்படுறதா? ஏண்ட கணவன் இத நிலையில மௌத்தா போகணும் இல்ல. படைத்தவன் ரப்பு எப்படி எப்படி மௌத்த வச்சிருக்கிறானோ சொல்லேலாது. மரணப்படுக்கையை மறந்து விடுங்கள். உயிரோடு வாழுகிற நேரத்திலே, சந்தோஷமாக வாழுகிற நேரத்திலே என்னுடைய கணவன் என்னுடைய மடியிலே படுத்து ஓய்வெடுக்க வேண்டும், என்னுடைய தோளிலே சாய்ந்து சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்படி ஒரு புரிதலோடு கணவனுடைய உள்ளத்தை வெல்லுகின்ற மனைவிமார்களாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் வருமா இல்லையா? தாய்மார்களே, சகோதரிகளே, மனைவி பாரத் கணவன் வெளி உலகத்திலே சுத்தி திரிந்து விட்டு உள்ளத்திலே பல சுமைகளை சுமந்து கொண்டு தலையிலே பல பாரங்களை சுமந்து கொண்டு வீட்டுக்கு வருகிற நேரம் பலவிதமான மாய்ச்சலோடு வருவான். நேற்றைய தினம் நாங்கள் ஒரு நபிமொழியை படித்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஆண் மக்களை பார்த்து, நீங்க ஒரு பயணம் போனா, பயணம் என்றது தண்டனைக்குரிய காலப்பகுதி, கஷ்டமான காலப்பகுதி. உங்களோட வேலை வெட்டி முடிஞ்சா நேர வீட்டுக்கு வாங்க, அங்கதான் உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குதுண்டா. தாய்மார்களே, சகோதரிகளே, காலையில 7 மணிக்கு வீட்டை விட்டு போன கணவன் மாலை 7 மணிக்கு வீடு வருகிற நேரம் அந்த கணவனை கொஞ்சம் வரவழைச்சி அவன் தலைய கொஞ்சம் மடியில வச்சு அவன் தலைய கொஞ்சம் நெஞ்சோடு அணைத்து அவனை ஆறுதல் படுத்தினால் அவனுடைய 12 மணித்தியாலம் தலையில இருந்த சுமைகளும் உங்களுடைய நெஞ்சோடு போய்விடும், உங்களுடைய கழுத்தோடு போய்விடும், உங்களுடைய மடியோடு போய்விடும். என்றால் பிரச்சனைகள் வெடிக்குமா? சண்டை சச்சரவுகள் முத்துமா? ஆயிஷா நாயகி என்ன எதிர்பார்த்தாங்க? என்ற கணவனுக்கு தலைவலி, மரணப்படுக்கையில தலைவலி. ஆயிஷா நாயகி மடியில வச்சுத்தானே அந்த பாரத்தை குறைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தலையில இருந்த வருத்தத்தை தந்த தோல்ல சாய்த்துத்தானே குறைச்சாங்க. அப்படியானால் என்னுடைய கணவனுக்கு வருகின்ற சுமையை இறக்கி வைக்கின்ற ஒரு பெண்ணாக எங்களுடைய தாய்மார்களும் சகோதரிகளும் இருந்தால் வாழ்க்கையில நிம்மதி வருமா வராதா? தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில பெற வேண்டிய பாடம்ண்டா இந்த ஒரு செய்தியை கொஞ்சம் பாருங்களேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் இது அவங்களோட சம்பவம் தான். ஆனா இதுல ரசூலுல்லாஹ்வுடைய ஆழமான ஒரு வழிகாட்டல் இருக்கு பாருங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு புள்ள இருக்குது. அந்த புள்ள நோயில இருந்து மௌத்தா போகுது. கணவர் அபூ தல்ஹா வீட்டுல இருக்கல்ல.
உடனே தன்னை வீட்டாட்களை பார்த்து சொல்றாங்க, பிள்ளை மரணித்த செய்தியை நீங்கள் யாரும் கணவனுக்கிட்ட சொல்லிடவானோ, நான் அதை சொல்லிக் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்றாங்க, அந்த பிள்ளைய நல்லா சுத்தி கஃன் பண்ணி ஒரு ரூம்ல கொண்டு போய் வச்சிடறாங்க, ஒரு அறையில கொண்டு போய் வச்சிடறாங்க. வச்சிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா, தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார்கள், தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார்கள், ஏனைய நாட்களை விடவும் அலங்கரித்துக் கொள்கிறார்கள். கணவன் வீட்டுக்கு வருகிறார், அழகாக வரவேற்கிறார்கள், ருசியான சாப்பாடு, ருசியான குடிபானத்தை கொடுத்து விட்டு இரவையில் இன்பமான இல்லற வாழ்க்கை. இவ்வளவுக்கும் அடுத்த ரூம்ல புள்ள மௌத்தாவி இருக்குது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இரவையில் சந்தோஷமா இருந்துட்டு, சந்தோஷம் தான் என்னன்னு விளங்குது தானே, உச்சகட்ட சந்தோஷத்தில் இருந்து விட்டு காலையில கணவன் எழும்புறாரு. கேட்டாங்க, உங்களுக்கு ஒரு மனிதர் ஒரு அமானித பொருளை தந்து விட்டு திருப்பி கேட்டால் கொடுப்பீர்களா கொடுக்க மாட்டீர்களா? நிச்சயமா கொடுக்கத்தானே வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு குழந்தையை தந்திருந்தான், அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டான். எப்படி மரண செய்தியை எப்படி கணவனுக்கு கொடுத்தாங்க, அதை நாம் விளங்கப்படுத்த வரல. கணவன் டென்ஷன் ஆவிட்டாரு. என்ன, புள்ள மௌத்தாவி இருக்கிற நேரத்தில் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டுட்டோமே. ஓடோடி சென்றார் நபிகளாரு கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, என்ற மனைவி செஞ்ச வேலையை பாருங்க, புள்ள மௌத்தாகி அடுத்த அறையில என்னோட இல்லற வாழ்க்கையிலும் என் மனைவி ஈடுபட்டுட்டாவே. அல்லாஹ்வுடைய தூதர் இங்கதான் பாடம் நடத்தினாங்க. பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திகுமா, நீங்கள் இரண்டு பேரும் நேற்றிரவு நடத்திய இல்லற வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று துஆ செஞ்சாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளை மரணித்த அந்த மரணச் சுமையை கூட அந்த தாய் உள்ளத்திலே சுமந்து கொண்டு கணவனை சந்தோஷமாக வரவேற்று மகிழ்ச்சியாக இன்பமாக வைத்தார்கள் என்றால், இப்படிப்பட்ட தாய்மார்களாக சகோதரிகளாக எங்களுடைய தாய்மார்களும் சகோதரிகளும் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வராது என்று சொல்ல மாட்டேன். வந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்ய முடியுமா முடியாதா? பிரச்சனையின் தாக்கத்தை குறைக்க முடியுமா முடியாதா? எனவே சகோதரர்களே, கணவன்மார்களே, உங்களுடைய மனைவிமாரை நீங்கள் புரிந்து நடந்தால், மனைவிமார்களே சகோதரிகளே, உங்களுடைய கணவன்மாரை நீங்கள் புரிந்து நடந்தால் நிச்சயமாக சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பிரச்சனைக்கு மத்தியிலும் வாழ முடியும் என்கிற பாடத்திட்டத்தை காட்டித் தருவதுதான் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்க சகோதரர்களே, எப்பொழுதுமே கணவன் எப்படி தெரியுமா இருக்கணும், மனைவியை சந்தோஷப்படுத்துற நிலையில் இருக்கணும். வெறுமனே மனைவியை கோபம் ஊட்டி கொண்டு மனைவியை வெறுக்க செஞ்சு கொண்டு இருக்கப்படாது. இன்னைக்கு நிறைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வருதுங்கிறது தெரியுமா காரணம்? மனைவி கிட்ட போய்கிட்டு அவட வாப்பட குறையையே பேசுறது, அவங்களோட உம்மட குறையையே பேசுறது. இந்த அவளை வைன் பண்ணி விட்டா அவளை பார்க்கல, அது பேய் மாதிரி அவள். யாருங்க காரணம்? யார்? ஒரு தாயை நேசிக்கின்ற மனைவி கிட்ட போய் தாயை விமர்சித்தால் கோபம் வருமா வராதா? தந்தையை நேசிக்கின்ற அந்த பெண்ணிடத்திலே போய் தந்தையை குறை சொன்னால் கோபம் வருமா வராதா? அண்ணன் தம்பியை, அக்கா தங்கச்சியை இரத்த உறவாக நேசிக்கின்ற அந்த பெண்ணிடத்திலே சென்று அந்த இரத்த உறவை கேவலப்படுத்தினால் கோபம் வருமா வராதா? கோபம் வந்தா நியாயமா இல்லையா? இதை புரிஞ்சிக்கங்க ஆண்களே, இதை புரிஞ்சிக்கங்க. தாய்மார்களே சகோதரிகளே, நீங்களும் அதை புரிஞ்சிக்கங்க. கணவன் ஏசினா நீ ஏசுறியா? ஓண்ட வாப்பாய் நான் நல்லவனா, ஓண்ட உம்மாய் நான் நல்லவளா? ரிட்டர்ன் பண்ணாதீங்க. நீங்கள் பொறுமை காத்தால் வெற்றி இருக்கிறது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிட்ட கேட்கப்படுது, மனிதர்களிலேயே உங்களுக்கு விருப்பமானவர் யாரு? ஆண்களிலேயே உங்களுக்கு விருப்பமானவர் யாரு? மனிதர்களிலேயே உங்களுக்கு விருப்பம்? ரெண்டு கேள்வி கேட்கப்படுது. ஐயுன் நாஸி அஹப்பு இலைக், மனிதர்களிலேயே உங்களுக்கு விருப்பமானவர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாண்டாங்க. யாரு? தண்ட மனைவி ஆயிஷாண்டாங்க. திருப்பி கேட்டாங்க, ஆண்களில் உங்களுக்கு விருப்பமானவர் யாருன்னு கேட்டாங்க. அபூஹா, ஆயிஷா நாயகிட வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுண்டாங்க. யாருங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு மாமா. அடுத்தது யாருன்னு கேட்டாங்க, உமர்ண்டாங்க. யாருங்க உமர்? அல்லாஹு அக்பர், ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி ஹப்ஸா நாயகிட வாப்பா.
உலகத்துல நபிகளாருக்கு விருப்பமானவங்க கேட்ட நேரம் ரசூலோட மனைவியை சொல்றாங்க, மனைவிட வாப்பாவை சொல்றாங்க, இன்னொரு மனைவிட வாப்பாவை சொல்றாங்கண்டா. அன்பாண்டவர்களே, உங்களோட மனைவிட உம்மா வாப்பாவை நீங்க நேசிக்காட்டி பரவாயில்ல, வெறுக்காதீங்க, ஏசாதீங்க, குறை சொல்லாதீங்க. மனிதன் அடிப்படையில யாருக்கிட்ட தாங்க தவறு இல்ல, யாரு பிழை நாங்க என்ன தவறு செய்யறது இல்லையா? நாங்க பிழை செய்யறது இல்லையா? நாங்க செய்யற தப்பு தவறெல்லாம் மறந்துட்டு கண்ட பொஞ்சாதிட வாப்ப செஞ்ச தவறையே 10 வருஷம் பேசினா குடும்ப வாழ்க்கையில நிம்மதி வருமா? மறங்க. கணவன் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுங்க, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வருவதற்காக பொய் சொல்லலாம் என்று சொல்லுது. உங்களோட பொஞ்சாதிர வாப்ப ஒரு அநியாயக்காரனா இருக்கட்டும், நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு மனைவி கிட்ட பொய் சொல்லலாம் இஸ்லாம். அவங்களோட வாப்பாவை புகழ்ந்து பேசுங்க, அவங்களோட உம்மாவை புகழ்ந்து பேசுங்க, அவங்களோட அக்கா தங்கச்ச புகழ்ந்து பேசுங்க. நாளைக்கு அந்த பெண்மணி உங்களோட உம்மா வாப்பாவை தூக்கி வைப்பா, உங்களோட அக்கா தங்கச்ச ரெஸ்பெக்ட் பண்ணுவான். வெறுமனே குறை சொல்லுகிற சமூகமாக இருக்காமல் மனைவிமாரையும் மனைவிமாரின் குடும்பத்தையும் நேசிக்கின்ற கணவன்மார்களாக ஆண்களாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் அடையலாம். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய கணவன்மாரையும் உங்களுக்கென்று அழகான ஒரு கணவனை தந்த அந்த பெற்றோரையும் உங்களுக்கு ஒரு கணவனை வளர்த்து தந்த அந்த கணவன் அக்கா தங்கச்சையும் நல்லா நேசிங்க. குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி சந்தோஷத்தை பார்க்கலாம். பாருங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மாஹிர்து அலா நிசாஇன் நபி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் யார் மீதும் நான் ரோசப்பட்டதில்லை, இல்லா அலா ஹதீஜா, ஹதீஜாவின் மீது ரோசப்பட்டது போல. ஹதீஜா நாயகி யார் தெரியுமா? ஆயிஷா நாயகியை திருமணம் முடிக்கிற நேரம் ஹதீஜா நாயகி மௌத்து. ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் நான் அதிகம் ரோசப்பட்டது யாரை பார்த்து தெரியுமா? மரணித்த ஹதீஜாவை பார்த்து. என்ன நடந்தது? ஒரு நாள் ஹதீஜா நாயகியோட சகோதரி ஹவுலா பின்த் ஹுவைலித் வந்து சலாம் சொல்லி அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உடனே, எப்படி ஹதீஸ்ல வர வாசகம் பாருங்க, ஃபஅரஃப இஸ்திதான ஹதீஜா, ஹதீஜா நாயகியோட சகோதரி தான் வந்து சலாம் சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயகி அனுமதி கேட்டாங்க விளங்கி கொண்ட மாதிரி டென்ஷன் ஆவிடுறாங்க. ஏன்? ஹதீஜா நாயகிட சகோதரிட குரல் கேக்குது, ரசூலுல்லாஹ்க்கு யார குரல் கேட்ட மாதிரி விளங்குது, ஹதீஜா நாயகிட குரல் கேட்ட மாதிரி விளங்கு. உடனே அல்லாஹும்ம ஹாலா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அட என் மனைவிட சகோதரி ஹாலா வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ஃபஹிர்து, எனக்கு ரோசம் வந்துட்டது. என்ன ரோசம்? அடே மனைவி அந்த கிழவி செத்து போய் எவ்வளவோ அப்படிதான் சொல்றாங்க. எப்படி? மா தذكر من عجوز من عجائز قريش, குறைஷிகளில் இருக்கின்ற வயசாலி பெண்களில் ஒரு வயசாலியை, ஒரு கிழவியை ஞாபகப்படுத்துகிறீரா? தண்ட மரணித்து போன மனைவியை ஞாபகப்படுத்தியதற்காக ஆயிஷா நாயகி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் டென்ஷன் ஆவல்ல. என்ன தெரியுமா சொன்னாங்க? கத் அப்தலக்கல்லாஹு, சொல்றாங்க, அந்த வயசாலி பொம்புளைய கிளவிய ஞாபகப்படுத்துறீங்க, அதை விட சிறந்ததைத்தானே அல்லாஹ் உங்களுக்கு மனைவியா தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா நாயகியின் மீது எந்த விதமான கோபமும் காட்டவில்லை என்கிற செய்தியை புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தியாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி எந்த அளவு நேசிச்சாங்க, மரணித்த பிறகும் நேசிச்சாங்கண்டா, எங்களோடு வாழக்கூடிய எங்களுடைய துணைவி அந்த மனைவியை எப்படி நேசிக்க வேண்டும் என்று நபிகளாருடைய வாழ்க்கையிலே பாடம் பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆட்டை அறுப்பாங்க. ஆட்டை அறுத்தா என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த ஆட்டுல ஒரு பகுதி இறைச்சியை எடுத்து கொடுப்பாங்களாம், ஹதீஜா நாயகியுடைய நண்பிகளுக்கு கொடுத்துட்டுவாங்க. ஹதீஜா நாயகிட நண்பிகளுக்கு கொடுத்துட்டு வாங்க. அல்லாஹ்வுடைய ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஃபஅக்லபதுஹு யௌமன், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரை நான் கோபம் ஊட்டினேன். ஏன்னா ஹதீஜாவையா ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு கோபம் ஊட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களாம், இன்னி கத் ருஸிக்து ஹுப்பஹா, மௌத்தாவி போனாலும்
அந்த ஹதீஜாவுடைய அன்பும் பாசமும் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அடே, மரணித்த மனைவியை ரசூலுல்லாஹ் அந்த அளவு நினைவில் வைத்து நேசித்தார்கள் என்றால், எங்களோட வாழ்ற மனைவியை நேசிக்கின்ற கணவன்மார்களாக ஆண்கள் நாங்கள் இருந்தால், எங்களுடைய கணவன்மாரை நேசிக்கின்ற பெண்மணிகளாக எங்களுடைய சகோதரிகள் இருந்தால், குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கிருந்துதான் ஊற்றெடுக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கைக்கு எப்படி ஆழமான பாடங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று அடுக்கி கொண்டு போனால், அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்தில் தன்னுடைய மனைவிமாரோடு கதைத்துக் கொண்டிருப்பதற்கு நேரம் கொடுத்தார்கள். ஆயிஷா நாயகி அவருடைய செய்தியை கேட்போம் நாங்கள். ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்திலே ஆயிஷா நாயகியோடு ஒரு ஒதுக்குப்புறமாக சென்று கதைத்துக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம் நாங்கள். ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மதீனத்து மஸ்ஜிதுக்கு வராங்க. எதுக்கு? இஅ்திகாஃப்ல இருக்கிற ரசூலுல்லாஹ்வோட இரவு நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக. கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்துட்டு இரவையில வீட்டுக்கு போகணும் தானே. ரசூலுல்லாஹ் தந்த மனைவி சஃபியா நாயகியை அழைத்துக் கொண்டு போகிற நேரம் 2 நபித்தோழர்கள் பக்கத்தில் இருந்தாங்க. இந்த செய்தியை படிச்சிருப்பீங்க. அந்த 2 பேரையும் பார்த்து சொன்னாங்க, நான் என் மனைவி சஃபியாவோட தான் போறேன் என்று சொன்னாங்க. இதை நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃப்ல இருக்கிற நேரமும் ஒரு மனைவியை அழைத்து பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு எங்கட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைக்கு என்னங்க காரணம்? மனைவிமார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றதுக்கு முன்னுக்கு எங்க எல்லாருக்கும் பிரச்சனை, எங்கட கணவன் எங்களோட பேசுறல்ல, எங்களோட பேசுற வீதம் குறைவு. அப்படித்தானே? ஆண் மக்களே, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏண்ட மனைவிக்கு என்னோட பேச நேரம் இல்லை, ஏண்ட மனைவிக்கு என்னோட சிரிச்சு கொண்டிருக்க நேரம் இல்லை. அன்பாண்டவர்களே, கணவன் மனைவி என்பவர்கள் நேர காலம் பார்க்காமல் மனசு திறந்து உள்ளம் திறந்து பேசுங்கள். நிம்மதி சந்தோஷம் அங்கிருந்து வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. என்னங்க ஹசரத்து பண்றது? நம்ம துபாயில இருக்கிறோம், நம்ம பொஞ்சாதி இந்தியால இருக்கிறா, எப்படிங்க பேசுறது? அன்பாண்டவர்களே, தொலைத்தொடர்பு சாதனங்களை பற்றி படித்தீர்கள். தவறாமல் இரத்த உறவுகளோடு பேசுங்கள், மனைவியோடு பேசுங்கள். அன்பாண்டவர்களே, சில ஆண்கள் இருக்கிறாங்க, மனைவியிட கோல் வந்தா அவர முகம் கருத்துரும். இது குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வருமா? மகிழ்ச்சியை கொண்டு வருமா? வராதுங்க. அந்த கோல் முடிய யார் எவர்னு தெரியாத ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர்ல நம்ம மொபைல் கம்பெனியில இருந்து ஒரு லேடி பேசுவாள். அத காதுல வச்சு சும்மா கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஏனாம் நல்ல குரல் கேக்குது. நஅூது பில்லாஹ். சாதாரணமா நடக்கிற நிகழ்வு சொல்றேங்க, சாதாரணமா நடக்கிற நிகழ்வு. அன்பாண்டவர்களே, மனைவியோடு பேசுவதிலே நிம்மதி காணுகின்ற கணவன்மார்களாக இருங்கள். மனைவியோடு பேசுவதற்கு நேர காலம் கொடுங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன்மாருடைய கோல் வரவில்லையா, ஏன் இன்னும் வரவில்லை, ஏன் இன்னும் வரவில்லை என்று எதிர்பார்க்கின்ற பெண்மணிகளாக இருங்கள். சில நேரம் எங்கட பெண்மணிகளுக்கு ஒரு டைம், இரவு 10 மணிக்கு கோல் வரணும், இல்லையா நான் தூங்கிடுவேன். அன்பார்ந்த தாய்மார்களே, உங்களோட கணவன்மாரு ரோட்ல சுத்துறவங்க இல்ல, உங்களுக்காக உழைக்க போனவங்க. ஏதோ ஒரு சும தலைக்கு வந்திருக்கும், உங்களுக்கு கோல் அடிக்க மறந்திருப்பாங்க. இன்னும் அரவர்ல கோல் எடுப்பாரு, இன்னும் அரவர்ல எதிர்பாருங்கள். கணவனோடு கோல் பேசாமல் தூங்காதீர்கள், மனைவியோடு கலைக்காமல் தூங்காதீர்கள். தூரத்திலே இருப்பவர்களுக்கு சொல்கிறேன். அன்பாண்டவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில மனைவியோடு பேசுவதற்கு நேரம் கொடுத்தார்கள் என்றால், மனைவிமார்களோடு உள்ளம் திறந்து பேசுகின்ற கணவன்மார்களாக, கணவன்மார்களோடு மனசு திறந்து பேசுகின்ற மனைவிமார்களாக எங்களுடைய சகோதரர்களும் எங்களுடைய சகோதரிகளும் வாழ பழகினால் குடும்ப வாழ்க்கையின் நிம்மதி சந்தோஷம் அங்கிருந்துதான் ஊற்றெடுக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஏகப்பட்ட செய்தி சொல்றதுக்கு இருந்தாலும்
நேரம் இடம் கொடுக்காது. அல்லாஹ்வுக்காக சொல்றேன், குடும்ப வாழ்க்கை வாழ்ற ஒவ்வொருத்தரும் ரசூலுல்லாஹ்ட குடும்ப வாழ்க்கையில மனைவியை எப்படி மதிச்சு நடந்தாங்கன்றத ஒவ்வொரு ஆணும் படிங்க, ஒவ்வொரு பெண்ணும் படிங்க. ஆண்கள் படிங்க எதுக்கு? மனைவியை மதிக்கிறதுக்கு. பெண்கள் படிங்க எதுக்கு? கணவனை மதிக்கிறதுக்கு. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இதை படிச்சு எங்கட வாழ்க்கைய இஸ்லாமியமயப்படுத்துவோமாக இருந்தால், நபிகளாரை பின்பற்றி குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவோமாக இருந்தால் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அங்கிருந்து வரும், மறுமையிலே வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து ஆழமான பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை நடத்துகின்ற உண்மை முஃமின்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்கள் கூட்டத்தில் வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவரையும் சேர்த்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.